பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே ஒரு மேசிவ் ட்ரையல்ஸை பார்த்தா வந்து அவங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் இப்போ கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இந்த ட்ரையல்ஸில் வந்து நடந்திருக்கு, எவ்வளோ பேர் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக நினச்சிருக்கும். வீடியோ கிளிக் தெரிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். டிசம்பரில் நடக்க போகிற மினி ஆக்ஷனுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் வந்து இந்த ட்ரையல்ஸை வந்து இப்போ சிஎஸ்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நாவலூரில் சிஎஸ்கேயோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் தான் வந்து இப்போ ட்ரையல்ஸ் நடந்துச்சு. ஸோ இந்த ட்ரையல்ஸ் வந்து 5 டே கேம்பாக இருந்துச்சு. அதாவது கேம்ப் வந்து 5 டேஸ்க்கு வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கு தான் அந்த கடைசி நாளாகவே இருந்துச்சு. ஸோ நேத்தியோட கேம்ப் முடிஞ்சிருக்கு. இந்த 5 டே ட்ரையல்ஸ் அப்போ நம்ம சிஎஸ்கேயோட 2 சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்திருக்காங்க. நம்மளோட ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அண்ட் நம்மளோட ஃபீல்டிங் கோச் ராஜீவ் குமார். ஸோ எஸ்ஏ20 ஆக்ஷன் முடிஞ்சாலே சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம ஃப்ளெமிங் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு இந்த ஒரு ட்ரையல்ஸ்க்காக. இந்த ட்ரையல்ஸை 40 to 50 பிளேஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூஜ் நம்பர். நம்ம தலதொனியுமே இந்த ட்ரையல்ஸ் ப்ராசஸில் வந்து க்ளோஸாக இன்வால்வ் ஆகியிருக்காராம். இந்தியாவோட டொமஸ்டிக் சீசன் ஆரம்பிச்சதுனால சிஎஸ்கே ஏர்லியாகவே இப்போ ப்ரிப்பரேஷன்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ட்ரையல்ஸில் நிறைய எக்ஸைட்டிங்கான டொமஸ்டிக் T20 டேலண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 2 மந்த்ஸாக நடந்த டொமஸ்டிக் T20 லீக்ஸில் ப்ளே பண்ண நிறைய டேலண்ட்ஸ் வந்து இந்த ட்ரையல்ஸில் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கலில் ஒரு சில இன்சைட் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டாப் இந்தியன் பிளேயர், ஆனால் இப்போ வந்து இஸ் நாட் அண்டர் த ரேடார் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் அண்ட் த ஐபிஎல். பட் சிஎஸ்கே அவர் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா அண்ட் சிஎஸ்கேயோட பேட்டிங் யூனிட்டை அவர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவார் அப்படின்னு வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பிளேயரை சிஎஸ்கே ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சிஎஸ்கேயோட ரேடாரில் அவர் டெஃபினெட்லி இருக்காரு. இந்த நியூஸ் வெளில வந்தோடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவங்களோட ஸ்பெகுலேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிருத்வி ஷாவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட மும்பைலேருந்து மகாராஷ்டிரா, அதாவது ருத்ராஜோட சைடுக்கு வந்து டொமஸ்டிக்ல மூவ் ஆகியிருப்பாரு, ஒரு ஸ்விட்ச் பண்ணியிருப்பாரு. இன்னொரு பாசிபிள் சாய்ஸா இஷான் கிஷான் இருக்கலாம். ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் ஆஃப் தி இந்தியன் பிளேயர்ஸ் who has fallen way down the pecking order, அதாவது அவரோட கிராஃப் வந்து கீழே போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீமோட ரெகுலர் ஒயிட் பால் பிளேயரா தான் இஷான் கிஷன் ஒரு சமயத்தில் இருந்தாரு. தென் லேட்டர் அப்படியே வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா இக்னோர் பண்ண ஆரம்பிச்சு இப்போ வந்து அவர் ஸ்குவாட்ல இன்க்ளூட் ஆகிறதே கிடையாது இல்லையா. ஸோ யோசிச்சு பார்த்து இந்த 2 பிளேயர்ஸும் எனக்கு மைண்டுக்கு வருது. நீங்க வேற ஏதாவது பிளேயரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எக்ஸப்ட் ஃபியூ அடிஷன் சிஎஸ்கே பவுலிங் யூனிட் இஸ் மோர் ஆர் லெஸ் செட்டில் அப்படின்னு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபீல் பண்றாங்க. சிஎஸ்கே ஆர் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் அ பவர் பிளே பவுலர். இதுதான் தோனியுமே IPL 25 லாஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் அப்போ டாஸ் கேம்ல சொல்லியிருந்தாரு. பத்திரினாவை தவிர்த்து சிஎஸ்கேக்கு ஒரு டெத் பவுலருமே வந்து தேவைப்படுறாரு. டெத் பவுலர்னு சொல்றதை விட ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஐ வாண்ட் அக்செப்ட் சிஎஸ்கே பவுலிங் யூனிட்டை பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு இதுலயுமே நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட அல்டிமேட் ஃபோக்கஸா இப்போ பேட்டிங் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் தான் இருக்கான். அதனால தான் இந்த ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து பேட்ஸ்மேனுமே வந்து சொல்லியிருக்காங்க. தென் சிஎஸ்கே இன்னொரு ப்ராமினென்ட் இந்தியன் பிளேயர் மேலே இப்போ ரொம்ப கீனா இருக்காங்களா. ஸோ லாஸ்ட் IPL ஆக்ஷன் அப்போ கூட வந்து அவர் மேலே இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காங்க, பிட்டுமே பண்ணியிருக்காங்க. பட் அவர் வந்து கொண்டு வர முடியல. ஆனால் இந்த வருஷம் வந்து தே ஆர் வெரி கீன் டு பிரிங் ஹிம். ஹி குட் என்டர் த ஆக்ஷன் பூல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்ஷனுக்கு அவர் வரதுக்கான சான்சஸுமே இருக்காம். ஸோ இதை பற்றின கிளியர் பிக்சர் வந்து அப்கமிங் டேஸ்ல எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாவே என்னோட மைண்டுக்கு KL ராகுல் தான் வராரு. ஏன்னா லாஸ்ட் இயர் ஆக்ஷன்ல அவர் மேல நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருந்தோம், நல்லாவே பிட் பண்ணியிருப்போம். ஈவன் வந்து அவர் கேப்டன்சி ரோலை வந்து தேடிட்டு இருக்கிற காரணத்தால அவர் வந்து டிசிலேருந்து லீவ் ஆகி KKR ஜாயின் பண்ண போறதா ஒரு சில ரூமர்ஸுமே வந்து கொஞ்சம் மாசங்கள் முன்னாடி பார்க்க முடிஞ்சது. ஸோ KL ராகுல் வராருன்னா கேப்டன்சி ரோலை ஆஃபர் பண்ணி ஆகணும். அதனால வந்து மோஸ்ட்லி இது வந்து KL ராகுல இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வெறும் ப்ராமினென்ட் இந்தியன் பிளேயர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டரா பவுலரா அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதனால வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சில ஃபேன்ஸ் வந்து தீபக் சேர்னு சொல்றாங்க. பட் தீபக் சேர் வில் பி ரிலீஸ் தான் அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. நீங்க அந்த ப்ராமினென்ட் இந்தியன் பிளேயரா யார் இருக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சிஎஸ்கே சர்ச்சிங் ஃபார் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்றைக்குமே வந்து ஸ்டாப் ஆகாது போல. ஏன்னா இப்போவே கரண்டாக சிஎஸ்கே ஸ்குவாட்ல வந்து 3 லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இருக்காங்க. கலீல் அஹமத், குர்ஜப்ரீத் சிங் அண்ட் முகேஷ் சௌத்ரி. ஸ்டில் சிஎஸ்கே ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வந்து இப்போ ட்ரையல்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேசை சேர்ந்த நமன் திவாரி வந்து இப்போ ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. நேற்றுக்கு சென்னையில் 5 AM லேண்ட் ஆகியிருக்காரு. நேற்றுக்கு சாட்டர்டே தான் சிஎஸ்கே லாஸ்ட் டே ஆஃப் த கேம்பாக இருந்ததுனால கண்டிப்பாக அவர் அட்டென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நடந்த UP T20 லீக்ல 4th லீடிங் விக்கெட் டேக்கரா நமன் திவாரி இருந்திருக்காரு. ஸோ 10 இன்னிங்ஸ்ல 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் 3-4 விக்கெட் ஹாலுமே அதில் நடக்கும். இவரோட பவுலிங் ஆக்ஷனை பார்க்கறப்ப எனக்கு பாகிஸ்தானோட அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர் முகமது அமீர் தான் ஞாபகம் வராது. நமன் திவாரியால கண்டிப்பாக 140+ கிளாக் பண்ண முடியும். முகேஷ் சௌத்ரி விட ஒரு பெட்டர் அப்கிரேடாக தான் இந்த நமன் திவாரியை நான் பார்க்குறேன். பட் சிஎஸ்கே கண்டக்ட் பண்ணியிருக்கிற ட்ரையல்ஸ்ல ஹவு ஹேஸ் ஹி பர்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து நம்ம வச்சுப்போம். ஸோ முகேஷ் சௌத்ரி ஆர் குர்ஜப்ரீத் சிங் கண்டிப்பாக சிஎஸ்கே ரிலீசஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நமன் திவாரியை கண்டிப்பாக நம்ம எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. லாஸ்ட் 2 மந்த்ஸாக நடந்த நிறைய டொமஸ்டிக் T20 லீக்ஸ்லேருந்து
பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் தான் வந்து சிஎஸ்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து உத்தரப்பிரதேஷ் T20 லீக்லேருந்து வந்து நம்ம நமன் திவாரியை கூப்பிட்டுருக்கோம். ஸோ கேரளா கிரிக்கெட் லீக்குமே வந்து ரீசெண்டாக தான் நடந்துச்சு. ஸோ கேரளா கிரிக்கெட் லீக்லேருந்து நம்ம சல்மான் நிசாரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். இவர் ஆல்ரெடி IPL 25 சிஎஸ்கே மிட் சீசன் ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. பட் அப்போ சிஎஸ்கே வேரண்ட் குவைட் இம்ப்ரெஸ். ஆனால் இப்போ KCL நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால ஒன்ஸ் அகைன் வந்து இவரை கால் பண்ணியிருக்காங்க. தென் சிஎஸ்கே தமிழ்நாடுவை சேர்ந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர் சஞ்சய் யாதவையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் TNPL பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா பாபா அப்ரோஜுமே வந்து சிஎஸ்கே ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாசங்கள் முன்னாடி பார்க்க முடிஞ்சது. பாபா அப்ரோஜ் தான் சிஎஸ்கே நம்பர் 4 இருக்க போறாருன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சஞ்சய் யாதவுமே வந்து TNPL நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த சீசன். திருச்சி கிராண்ட் சோலாஸ் என்ற டீமுக்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. 8 இன்னிங்ஸ்ல 196 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஆவரேஜ் 32. IPL 2022 சீசன் அப்போ வந்து எம்ஏயோட ஸ்குவாட்ல சஞ்சய் யாதவ் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. UP T20 லீக்ல இருந்து நமன் திவாரி, KCL இருந்து சல்மான் நிசார், TNPL இருந்து சஞ்சய் யாதவ், லாஸ்ட் டைம் ஃபைனலா டெல்லி பிரீமியர் லீக்ல இருந்து ஹர்திக் சர்மா அப்படின்ற பிளேயரை வந்து சிஎஸ்கே ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர், நல்ல ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. இந்த வருஷம் DPL இவருக்கு ஒரு பிட்டிங் வரை அந்த ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஏஜ்மே 21 தான். ஸோ நல்ல ஒரு அப்கமிங் ப்ராமிசிங்கான டேலண்ட் தான் இந்த ஹர்திக் சர்மா. சிஎஸ்கே இந்த ட்ரையல்ஸ்க்கு எந்த ஒரு அன்கேப்ட் ஓவர்சீஸ் பிளேயருமே இன்வைட் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். இன்கேஸ் அப்கமிங் டேஸ்ல அதை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சிச்சுன்னா கூட நான் வந்து அப்டேட் பண்றேன். சிஎஸ்கே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா தான் இந்த ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கூட வெளியே வரல. அவுட் ஆஃப் 40 to 50 players who have attended, just 4 or 5 players ஓட நேம்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கேஸ் இது இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க சிஎஸ்கே அப்கமிங் சீசனுக்கு இப்போயே அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறத பத்தி உங்களோட கருத்துக்களை டெஃபினட்டா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் பீஷியஸ் பை.